லெப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். சார், தமிழகத்துல அதிமுக கூட்டணி வலிமையா இருக்கு, திமுக கூட்டணி வலிமையா இருக்கு. அவங்கதான் பெரிய கட்சிகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட நாங்க தான் முதன்மை சக்தின்னு விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இப்ப கூட வேலூர்ல பொதுக்கூட்டம். எப்படி சார் பாக்குறீங்க விஜயோடைய அரசியலை வந்ததுல இருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் எப்படி பாக்குறீங்க? பெவிலியன்லயே இருக்கிறவரு சிக்ஸர் அடிச்சான்னு சொல்லுவீங்களா நீங்க? சிக்ஸர் அடிப்பாரு, 4 அடிப்பாரு, செஞ்சுரி போடுவோம்னு சொல்லுவீங்களா? ஒரு 12th மேனுங்க. அந்த மாதிரிதான் இதுவரையில் களம் காணாதவர். சார், களம் காண்றது கூட நான் பெரிய விமர்சனமா வைக்கல சார். பத்திட்டு பிரச்சனைகள் ஒரு சமுதாயத்துக்குரிய நாட்டுக்குரிய அரசியல் களத்துக்கு வந்துட்ட ஒரு தலைவர் இறங்கி அடிக்க வேண்டாமா? இப்ப கூட பிரச்சாரம் செய்ய போறது இல்ல, வீடியோ தான், அவருடைய வீடியோ தான் அனுப்பப்படும்னு பேசுறாங்க. ஸோ அவரை பத்தி நாம என்ன மதிப்பீடு செய்வது எனக்கு இன்று வரல தெரியல. அவருடைய இன்றைய அரசியல் நடவடிக்கைகளை வைத்து ஒரு சில கருத்துக்களை சொல்லலாமே தவிர அரசியல் செயல்பாடுகள் குறித்து நம்மால் அவர் இப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணுவார், இவ்வளோ சீட்டு வாங்குவார், இவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குகள் பெறுவார்னு நம்மளால யூகிக்கவே முடியல. எவ்வளவு சொன்னாலும் சரி, வசீகரம் கவர்ச்சியான தலைவர் அதெல்லாம் நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். ஆகையினால நமக்கு அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்லிப்பாரு, நான் தான் முதலமைச்சர். சார், எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே ஓரிரு இடைத்தேர்தல்களை சந்தித்தார். முதல்ல திண்டுக்கல். அப்ப யார் இருந்தாங்க? நீங்க தேசிய தலைவர் இந்திரா காந்தி அம்மையார். ஆனா அவங்க கட்சிக்கு 4வது இடத்துக்கு திண்டுக்கல் இடைத்தேர்தல், மக்களவை இடைத்தேர்தல்ல கர்ம வீரர் காமராஜர் இருந்தார், கலைஞர் கருணாநிதி இருந்தாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் நடுவுல எம்ஜிஆர் தன்னுடைய கேண்டிடேட்டை போடுறாரு, மாயத்தேவரை. அதுல வெற்றி பெற்றதுனால ஓஹோ நமக்கு மக்கள் செல்வாக்கு சினிமா மட்டும் இல்ல அரசியல் செல்வாக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். உண்மையில் பார்த்தார் அவர் மிக தேர்ந்த அரசியல்வாதி என்பது அவர் எப்போ திரைப்படத்துறையில காலடி எடுத்து வைத்தாரோ அப்போலேருந்தே இருக்கு. பேரலாக தான் போயிட்டு இருக்காரு. ஸோ நம்ம பயணம் சரியானதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால்தான் அவரால் 77 ஆட்சிக்கு வர முடிஞ்சது, தொடர்ந்து வெற்றி பெற முடிஞ்சது. அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா விஜய்க்கு என்ன தெரியும்னு புரியல. அரசியல் களத்துல கருத்து கூட சொல்லலை சார். ஜனநாயகன் படத்தை கூட பற்றி கூட கருத்து சொல்லலை சார். அவருடைய படம் ஸ்டக்கப் ஆகிட்டு இருக்குன்னு கூட சொல்லலை. ஏதோ சமூகத்தில் எத்தனை நிகழ்வுகளுக்கு எந்த கருத்து சொல்லியிருக்காரு. அவரு இறங்கி களத்துல இது பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் கூட களத்துல இறங்கி போராடினா, கலைஞர் கருணாநிதி போராடாத களமே கிடையாது. ஜெயலலிதா மேயர் கூட களத்துல இறங்கி போராடி சதிச்சவர். இது மாதிரி எதுவுமே பண்ணாத பற்றி நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும்? களத்துல வரல, குரல் கொடுக்கல, பேசல, இப்படி எத்தனை குற்றச்சாட்டுகள் எத்தனை விமர்சனங்கள் வச்சாலும் கூட அவர் தான் திமுகவுக்கு மாற்று சக்தின்னு மக்கள் சொல்றாங்க, களத்துல ஏத்துக்கிறாங்க. 2வது இடத்துக்கு அவர் தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. யார் சொன்னது? மக்கள்னு சொன்னீங்களா? எல்லாம் நீங்க சொல்றதை வச்சுக்கிட்டு முடிவு எடுக்காதீங்க. ஆனானப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் எனக்கு இவ்வளவு கூட்டம் வருது, வாக்குகள் வராதுன்னு சொன்னவர் சார். தன்னோட வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 80-90 விழுக்காடு அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்தவர் கலைஞர் கருணாநிதி. 15 வயதுல அரசியல் பயணத்தை தொடங்கியவர். 93 வரையில் 94 கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் வரை பொது வாழ்க்கையில் இருந்தவர். அப்பேற்பட்ட கலைஞர் கருணாநிதியே எனக்கு இவ்வளவு கூட்டம் வருது, இதெல்லாம் ஓட்டா வருமானு அவர் சொல்ல முடியுது. எப்போ? சாதிச்ச பிறகு. அப்படி தெளிவான பார்வையும் சித்தாந்தமும் அறிவாற்றலும் உள்ளவர் இவரு. ஒண்ணுமே இல்லாம கூட்டம் வந்தோடனே எனக்கு எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்களே. வேடிக்கை பார்க்கறவங்க எல்லாம் வருவாங்களா? வேடிக்கை பார்க்க வந்தவர்கள். இன்னமும் அவர் தன்னுடைய அரசியல் கட்சியை கட்சியாக நடத்தவில்லை. ரசிகர்கள் தான் இருக்காங்க. எவ்வளவு பூத் கமிட்டி அமைச்சார்? ஒண்ணுமே இல்லை சார். நான் இவ்வளவு விவரம் சொல்லவே இல்லை. வேட்பு மனு, அதாவது தேர்தலில் போட்டியிட வேட்பாளராக விரும்புகிறவர்கள் மனு கொடுக்கிறாங்க. பல ஆயிரம் மனுக்கள் விற்பனையாச்சு, வாங்கினாங்க. 50,000 மனு கிட்ட வரலாற்றுல காணாத அளவுக்கு. ஆமா, வரலாறு காணாதுதான். திரும்பி எத்தனை வந்தது? நிரப்பப்பட்ட படிவங்கள் எவ்வளவு? ஃபார்ம் வாங்குறது முக்கியம் இல்லை, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நேர்காணலுக்கு அழைக்கணும், நேர்காணல் நடத்தணும். தகுதியானவர்கள் வேட்பாளர்களாக இருக்க தகுதியானவர்கள் யாருன்னு கட்சி முடிவு செய்யும். 234 பேர் தேர்ந்தெடுக்கும் சார். நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ நினைக்கிறேன்
சீமான் 234 வேட்பாளர்கள் அறிவிக்கிறார். 22ஆம் தேதி நினைக்கிறேன் திமுக கழகம் தொடங்குது. அதிமுக ரெடி ஆயிடுச்சு, எல்லா கட்சிகளும் தயாரா இருக்கு. ஏன் தேமுதிக இன்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் கூட 234 தொகுதிகளும் போட்டியிடுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவருக்கு மனு வாங்கினவங்க, விண்ணப்ப படிவம் வாங்கினவங்க எவ்வளவு பேர் நிரப்பி தந்தார்கள், எவ்வளவு பேர் என்னைக்கு நேர்காணல், எப்போது வேட்பாளர் முடிவு பண்ணுவாங்க சார்? தேர்தலில் வேட்பாளர் லிஸ்ட் முதல்ல வெளியிட்டவங்க தான் ஓரளவு மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். ஜெயலலிதா அப்படி தான் பண்ணுவாங்க. சரி, அது கூட இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு மார்ச் 6ஆம் தேதி என்னமோ சொல்றாங்க தேதியில், அதுக்கு பிறகாவது இவரால் 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிக்க முடியுமா? அப்படின்னா நீங்க யாரு? எக்ஸாமினேஷன் என்னைக்குன்னு தெரிஞ்சாதாவது படிக்கணும், எப்பவே படிச்சுருக்கணும் பாடங்களை. அப்ப இன்ன தேதியிலே இன்ன எக்ஸாம் அப்படின்னா தயாரா இருக்கிறவங்கள. தேர்தல் அரசியல் என்பது சாதாரணம் இல்லை, நெருப்பு மாதிரி கற்பூரம் மாதிரி பத்திக்கணும். ஆக அதுக்கெல்லாம் அறிகுறி இல்லாத போது எப்படி நம்ம முடிவு எடுக்க முடியும்? 234 தொகுதியிலையும் விஜய் தான் போட்டியிடுறான்னு பாருங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு விஜய் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுவுமே வந்து ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பலமா தானே சார் நம்மளால பார்க்க முடியும்? அதெல்லாம் கற்பனை பலம் சார். எல்லாருக்குமே எல்லா பலமும் உண்டு. வடிவேலு கூட உண்டு, நயன்தாராவுக்கு உண்டு, எத்தனை நடிகர்களுக்கும் எல்லாருக்கும் உண்டு. வடிவேலும் நயன்தாராவும் விஜயும் ஒண்ணா சார்? விஜய் என்றவர் ஒரு தலைவராக என்று உருவெடுத்திருக்கிறார் களத்துல. அவரை போய் வடிவேலு கூட நான் இதை முற்றிலும் நிராகரிக்கிறேன். தலைவர் என்பதற்கு என்ன அறிகுறி, என்ன அடையாளமோ, என்ன தகுதியோ, அதில் ஏதேனும் ஒரு தகுதி இருந்தாலும் விஜய் தலைவர்னு சொல்லுவார். எனக்கு தெரியல. நான் சிற்றறிவு படைத்தவர். அவர்கிட்ட ஏதேனும் ஒரு தகுதி இருந்து செயல்பட்டால் நாம் அதை ஏற்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதிமுக தொடங்கிய போது அவரோட திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியாவதற்கு எவ்வளவு தடங்கள் வந்து, அத்தனை தடங்களையும் அவருடைய கட்சியினர் அவரும் சரி களத்தில் அவருடைய யோசனைப்படி அத்தனை கட்சிகளும் செயல்பட்டு வெற்றிகரமா முறியடித்தாங்க. படம் ரிலீஸ் ஆச்சு, மகத்தான வெற்றி, 125 இடம். இவர் ஜனநாயகத்தின் இன்னைக்கு நிறைய கோர்ட்டு கேஸு, டெமோக்ராட்டிக் கேஸ் நிறைய இருக்கு. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும்போது ஏன் ஒரு வாய்ப்பு கூட சரியா பயன்படுத்த தெரியல? இஸ் நாட் எ சீரியஸ் பாலிட்டிஷியன். அவர் ஒரு சீரியஸ் அரசியல்வாதியாக எனக்கு தெரியவில்லை. என்ன நோக்கம் என்றும் புரியவில்லை. அவ்வளவுதான். அரசியல் களத்துக்கு என்ன ஒரு புரிதல் வேணும்ல, அதெல்லாம் அவருக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஏன் இப்படி ஒரு கட்சி தொடங்கினார், நடத்துகிறார் என்பதும் எனக்கு புரியவில்லை. ஓகே, வாக்கு சதவீதம் கூடுவதாக தொடர்ந்து அனைத்து கூட்டங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப கூட 30% தாண்டி தான் தாவேகா இருப்பதாக அந்த கட்சியில இருக்க தலைவர் முதற்கொண்டு சொல்றாரு சார். தலைவர்கள் சொல்வார்கள், நிறுவனங்கள் சொல்லும். இதையெல்லாம் எடுத்துப்பாங்களா? நாளைக்கு தேர்தல் ஆணையத்துல எங்க தாவேகா கட்சி தலைவர்கள்லாம் எங்களுக்கு வாக்கு 40% சொல்லிட்டாங்க, யூனிஃபார்மா சொல்லிட்டாங்க, இந்தாங்க ஆவணம். இவ்வளவு நிறுவனங்கள், இந்த ஏ நிறுவனம், பி நிறுவனம், சி நிறுவனம், டி நிறுவனம், எங்களுக்கு இவ்வளவு % ஆஃப் வாக்குகள் வரும் அப்படின்னு அந்த ஆவணங்களை கொடுத்துட்டு தேர்தல் ஆணையத்துல சொல்லிட்டு நாங்க தான் ஜெயிச்சோம்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியுமா? அப்ப எது இறுதி? மற்றதெல்லாம் யூகங்கள்ல நமக்கு பேசுவதற்காக ஒரு ஒப்பீனியன் கிரியேஷன். ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுவதனால வெற்றி கிடையாது. ஹரியானால எந்த கட்சி வரும்னு யார் நினைச்சாங்க? பட் எந்த கட்சி வந்தது? ஜனதா பிஜேபி வந்தது. பல சமயங்கள் அப்படிதான் இருக்கு. ஆனா ஏன் சென்ற மக்களவை தேர்தல் கூட 30 சீட்டு தான் டிஎம்கேக்கு வரும்னாங்க, 40 சீட்டு அள்ளிடுச்சேன். பல பேர் இன்னார் வெற்றி நிச்சயம்னு எழுதினாங்க, நடக்கலையே. இதெல்லாம் ஒப்பீனியன் போல். ஸோ ஒப்பீனியன் ஒரு அபிப்பிராயம் கருத்து உருவாக்குறது தவிர அதுவே பலிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க இத்தனை ஆவணம் கிடைச்சிட்டு நான் தான் அடுத்த சிஎம்னு சொல்றதுக்கு எப்படி ஏற்றுக்க முடியும்? திமுக அதிமுக கூட்டணி எவ்வளவு வலிமையா இருந்தாலும் விஜய் வருகை அவர்களை ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. எண்ணற்ற இலவச திட்டங்களை வந்து போட்டி போட்டுட்டு அறிவிக்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு. அது விஜய் வருகையால நிகழ்றது இல்ல. நான் அதிமுக சில சலுகை திட்டங்களை, இலவச திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அது அவங்க பார்க்கறது திமுகவுக்கு எதிராக தான் பார்க்கறாங்க. திமுகவை தான் தனது வலிமையான எதிரியாக அதிமுக கருதுகிறது, களம் இறங்குகிறது. அதிமுக தான் தனக்கு சரியான எதிரி என்று திமுக கருதுகிறது, அதிமுக எதிராக தான் களம் இறங்குகிறது. சார், இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் பிரச்சாரத்தும் போது
மு.க. ஸ்டாலின் எந்த கட்சியை அதிகமாக விமர்சிக்கிறார்னு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போதே தான் எந்த கட்சியை அதிகமாக விமர்சிக்கிறார்னு பாருங்க. அதுவே போரும். யார் பலசாலி, மக்கள் மத்தியில் செல்வாக்கு படைத்தவர்களோ அவர்களை நோக்கித்தான் கணைகள் வீசப்படும். மற்றவங்க தான் அப்ப ஒரு ஓரமா நின்று பேசுப்பா, ஒரு ஓரமா விளையாடு. நம்ம மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல, 2 பேர் தீவிரமா சண்டை போடுவாங்க. சரி ஒரு ஓரமா போம்பா விளையாடுப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த சண்டையினால அப்படின்னு அர்த்தம். விஜய் களத்திலே இல்லைன்னு அப்ப சொல்ல வரீங்களா சார்? இதுவரை என்ன களத்தில் இருந்தார் சார்? தொடர்ந்து மக்கள் சந்திப்பு நடத்திட்டு இருக்காரு. இல்லை இல்லை, அபத்தம். கரூர் சம்பவம் நடந்த மக்கள் சமூகத்தில் இறங்க வேண்டாமா? அங்க எங்க இருந்தார்? 40 நாள் தலைமறைவா இருந்தார். ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அப்படியும் புரிஞ்சுக்கலாம் இல்ல சார்? சார், இதை விட மோசமான காலங்களை எல்லாம் கண்டவர் கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர் அவர்கள். எனக்கு தெரியும், நான் பார்த்த சம்பவங்கள்ல கண்ணால பார்த்திருக்கேன். ரசிகர் பட்டாளான விஜய்க்கு தானே இருக்கு அதிகமா கூடி இருக்கிறது. ரசிகர் பட்டாலும் எம்ஜிஆருக்கும் இருந்தது. ஆனா அந்த ரசிகர்களை அரசியலாக்கினார். கலைஞர் கருணாநிதி திரைப்படத்தில் கொடி கட்டி பிறந்தார். ஆனா அவருக்கும் ஒரு ரசிகர்கள் உண்டு. அந்த அரசியல்வாதிகள் அந்த அவர்களை எல்லாம் அரசியலாக்கினார். அறிவுபூர்வமாக சிந்திக்க வச்சு, எழுத வச்சு, பேச வச்சு அரசியல் மயமாக்கினார். அவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள். அப்படி சமூகத்தை, நாட்டை, அரசியலை முழுமையாக புரிந்து கொண்டவர். இவர் இதுவரை என்ன பண்ணார் சார்? தாவேகாவில் அரசியல் தலைவர்கள் சேர்ந்தார்களா இல்லையா? செங்கோட்டையன், இவர் ஜேசிடி பிரபாகர், நாஞ்சில் சம்பத், இவங்கெல்லாம் பழுத்த அரசியல்வாதிகள், அனுபவம் வாய்ந்தவர்கள். இவர்கள் இன்னைக்கு எந்த காலத்தில் இருக்காங்க? 10 வேணும்னு இருக்காங்க. நான் மன்னிக்கணும், அவங்க மேல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, அது வேற விஷயம். ஆனா இவங்க களத்துல பேசுற மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் சேர்த்து வச்சாரு. நான் இந்த டிபேட்லாம் விட்டுருவோம், இந்த விவாதங்கள் விட்டுரும். எவ்வளவு பிரஸ் கான்ஃபரன்ஸ் சந்திச்சாரு விஜய்? எம்ஜிஆரே பிரஸ் சந்திக்கலன்னு விஜயே சொன்னாரு சார். அப்படின்னா எம்ஜிஆர் அரசியல எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறேன். எம்ஜிஆர் மக்கள் அது சொல்றது தவறு. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது நிறைய செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்திருக்கார். 2வது அவர் கூட்டம் போனார்ல, ஊரா பிரச்சாரம் செய்யும் போது கூடவே பத்திரிகையாளரும் பத்திரிகையாளரும் பயணிப்பதற்கான ஏற்பாடுகள் அவர் செய்தார். அவர் சொல்லுவது தவறு, உண்மைக்கு புறமானது. எம்ஜிஆர் தன் கூட்டத்துக்கு பல பத்திரிகையாளர் அழைத்து சென்றிருக்கிறார். அதெல்லாம் அவருக்கு தெரியாது. செய்தியாளர்கள் மீட் பண்றதுன்னா டைரக்ட் மைக்க போட்டு பேசுறதுன்னு அல்ல, அதுக்கு 1000 பேர் இருக்காங்க. செய்தியாளர்களோடு தொடர்பு உள்ளவர்கள் யார் இருக்காங்க? நீங்க ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு பத்திரிகையாளர். நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு விஜய் சந்திக்க முடியுமா? முடியும்னு சொன்னா அவர் என் தலைவன் சார், இல்லைன்னா இல்லை சார். எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வேண்டும் விரும்பினால், அவருக்கு அவகாசம் நேரம் கிடைச்சனா என்னால் சந்திக்க முடியும். பாஜக தலைவரை சந்திக்க விரும்பினால் என்னால் முடியும். திமுக தலைவர், முதலமைச்சர், அவருக்கு பணிகள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு அவகாசம் வேண்டும் என்று விரும்பினால் அது அவரால் எனக்கு நேரம் ஒதுக்கி தர முடியும், சந்திக்க முடியும். விஜயம் முடியுமா? முடிந்தால் அவன் தலைவன், இல்லைன்னா இல்லை. பத்திரிகையாளர்கள், ஏன்னா பத்திரிகையாளர் மூலமாகத்தான் மக்களுக்கு செய்தி போய் சேர்கிறது என்பதை புரிந்து கொண்ட தலைவர்கள் அப்படி இருப்பாங்க. விஜய் அவர்களுடைய ஒரு பேச்சே இன்னைக்கு சமூக வலைதளம் முழுக்க ஆக்கிரமிக்கிறது. ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறுறாரு. என்ன பேச்சு? வருகின்ற மக்கள் சந்திப்பு பேச்சுகள் ஒவ்வொன்றும் ஒரு ட்ரெண்ட் செட்டரா தானே சார்? இல்ல சார், ட்ரெண்ட் செட்டர் நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். யார் எது வளர்னாலும் இப்ப ட்ரெண்ட் செட்டர் ஆகும், மீம்ஸா வரும், சமூக ஊடகத்திலும் ஹேஷ்டாகா வரும், எல்லாம் வரும். என்ன நீங்க சமூக ஊடகங்கள் இன்று ஒரு பெரிய வைரஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் குறை சொல்லல, டக்குன்னு எதோட ஆக்கிக்கலாம். ஆனால் அபிஷியலா பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களை சந்தித்ததற்கு இருக்கிற கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை இதுக்கு இருக்கான்னு தெரியாது. நான் குறை சொல்லல. ஆனால் மெயின்ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர் பார்க்க, நானும் அரசியல்வாதி, பராக் ஒபாமாவும் அரசியல்வாதி, இப்ப என்ன விளாடிமிர் புட்டினும் அரசியல்வாதி, 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சொல்ல ஒரு பேச்சுக்கு சொல்ல, நம்ம ஊர் லோக்கல் கவுன்சிலர் நானும் அரசியல்வாதி, விளாடிமிர் புட்டின் 2 பேரும் ஒரே இல்லை முடியுமா? ஆகையினால் சமூக ஊடகங்கள் எல்லாவற்றையும் அப்படி, ஏன்னா பாதி பேர் நம்பகத்தன்மையை சரிபார்த்து கொண்டு பதிவு செய்வதில்லை என்பது உண்மை. நிறைய விஷயங்கள் நம்ம அதை ஒதுக்கிடும். மெயின் ஸ்ட்ரீமா இருக்கிற பத்திரிகையாளர்களை எத்தனை பேரை சந்திச்சிருக்கார் விஜய்? எத்தனை தொடர்பு வச்சிருக்காரு? நீங்க சந்திக்கிறது, செய்திகளை வெளியிடுவது கூட விட்டுருங்க சார். எத்தனை பேரோட ஒரு தொடர்பில் இருக்கார்? 4 பேர் சொல்லுங்க போதும், 2 பேர் சொல்லுங்க. விஜய்க்கு ரொம்ப க்ளோஸ் ஜேர்னலிஸ்ட் இவர் சொல்லுங்க.
ஆனா எடப்பாடி பழனிசாமி இது க்ளோஸ்னு ஒரு 100 பேர் நான் சொல்லலாம், 50 பேரை சொல்ல முடியும். ஸ்டாலினுக்கு இவ்வளவு ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு 100 பேரை சொல்ல முடியும் என்னால. மற்ற கட்சியினரும் என்னால சொல்ல முடியும், காங்கிரஸ் கட்சி உள்பட சொல்றேன். ஆனா விஜய் ஏன் இதை சொல்றேன்னா, ஜேர்னலிஸ்ட் களத்துல என்ன இருக்கோ அதை தலைவர்களோடு கொண்டு போய் சேர்ப்பாங்க. தலைவர்களோட செய்திகளை களத்துக்கு சரியா கொண்டு சேரும். இந்த மீடியா வேலை செய்யறதுனோட மிகப்பெரிய பலம் அது. எத்தனை அரசியல்வாதிகள் என்ன கூட கேட்டிருக்காங்க, என்ன சார் அது, என்ன டெவலப்மெண்ட் பர்சனலாக கேட்டிருக்காங்க, ஃபீட்பேக் வாங்குவாங்க. மற்ற பக்கத்திலே என்னென்ன இருக்குன்னு மேலிடத்திலேருந்து கேள்வி சொல்லுவாங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. தலைவர் இப்படி இந்த இந்த தலைவர், இந்த கட்சி தலைவர் இந்த மாதிரி பேசுற இதான் அர்த்தம் அப்படின்றத மக்களுக்கு. இந்த 2 வேலை இவர்களை கூட புரிந்து கொள்ளாதவர் எப்படி ஒரு அரசியல் தலைவர் என்பது புரியல. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். FTV சேனலுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி.